பைரவருக்கு செய்யப்படும் அபிஷேகப் பொருட்களும் அதன் பலன்களும் சந்தனம் மிகுந்த விசேஷம். சுகவாழ்வு, சொர்க்கபோகம், பெருமை உண்டாகும். சந்தனக் காப்பிட்டு வழிபடுவது மிகவும் சிறந்தது. வாசனை திரவியங்கள் மிகச் சிறந்தது. நீண்ட ஆயுள் மற்றும் பலம் உண்டாகும். நல்லெண்ணெய் சுகத்தைக் கொடுக்கும், பிரச்சனைகள் நீங்கும். பச்சரிசி மாவு கடனை போக்கும். மஞ்சள் பொடி நல்ல நட்பு வாய்ப்பிக்கும், ராஜவசியம் ஏற்படுத்தும். பசும்பால் ஆயுள் விருத்தி, நீண்ட ஆயுள், அனைத்து இன்பங்களையும் தரும். பசும் தயிர் திடகாத்திரம், புத்திர பாக்கியம் உண்டாகும். பஞ்சாமிர்தம் வெற்றி, நீண்ட ஆயுள், பலம் அளிக்கும். தேன்குரல் வளமை, சுகம், உடல் வலிமை, நிதி தடைகள் நீங்கும். நெய் சுக வாழ்வு, முக்தியளிக்கும், மோட்சம் கிடைக்கும். கரும்புச்சாறு ஆரோக்கியம் தரும், பகைவரை அழிக்கும். சர்க்கரை பகைவர் அழிவர், மகிழ்ச்சி உண்டாகும். இளநீர், தேங்காய் நீர், நன்மக்கட்பேறு, குடும்ப நலம், நல்ல சந்ததி வாய்க்கும். பன்னீர் புகழ் கூடும், கண் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். விபூதி, திருநீறு ஞானம், சகல நன்மைகளையும் தரும், பாவங்களை போக்கும். எலுமிச்சை சாறு ஏமன் பயம் நீங்கும், மிருத்யு பயத்தைப் போக்கும். வடைமாலை அபிஷேகம், ராகு காலத்தில் வடைமாலை சாற்றி அபிஷேகம் செய்வது பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை மற்றும் திருமணத் தடைகள் நீங்க உதவும். பைரவர் வழிபாட்டில் சந்தன அபிஷேகமும் வாசனை திரவியங்களால் செய்யப்படும் அபிஷேகங்களும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றன. பொதுவாக தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவரை அபிஷேகம் செய்து வழிபடுவது அதிக பலன்களைத் தரும்.